Welcome to VLearn channel. This is VLearn English segment. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு கிளாஸ் 10 மாணவர்களுக்கான முதல் பாடமான ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் பாடத்திற்கான ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் மீனிங்கோட பார்க்க போகிறோம். இது பார்ட் 2. இதில் அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இங்கு கொடுக்கப்படுற பதில்கள் எல்லாமே கேள்வியில் இருக்கிற வார்த்தைகளை கொண்டே தொடங்குறதுனால படிப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். கூடுதலாக மீனிங்கும் கொடுக்கப்படுறதுனால ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். How was the young seagulls first attempt to fly? How எப்படி the young seagulls first attempt குட்டி பறவையின் முதல் முயற்சி to fly பறப்பதற்கான குட்டி பறவையின் பறப்பதற்கான முதல் முயற்சி எப்படி இருந்தது? The young seagull's first attempt to fly was full of terror. He was afraid that he would fall and sink into the sea. The young seagull's first attempt to fly. இதுக்கான மீனிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். was full of terror. பயம் நிறைந்ததாக இருந்தது. He was afraid that அது பயந்தது. He would fall விழுந்து விடுவோமோ என்று. and sink into the sea கடலுக்குள் மூழ்கி விடுவோமோ என்று. குட்டி பறவையின் பறப்பதற்கான முதல் முயற்சி பயம் நிறைந்ததாக இருந்தது. அது விழுந்து கடலுக்குள் மூழ்கி விடுவோமோ என்று பயந்தது. நாம் கொஸ்டினையும் ஆன்சரையும் ஒரு தடவை ரீட் பண்ணிடலாமா? How was the young seagull's first attempt to fly? The young seagull's first attempt to fly was full of terror. He was afraid that he would fall and sink into the sea. How did the parents support and encourage the young seagull's brothers and sister? How எப்படி the parents அந்த பெற்றோர்கள் support ஆதரவளித்தல் encourage ஊக்கப்படுத்துதல் the young seagull's brothers and sister குட்டி பறவையின் சகோதரர்கள் மற்றும் சகோதரி குட்டி கடல் பறவையின் சகோதரர்கள் மற்றும் சகோதரிக்கு எப்படி ஆதரவளித்தார்கள் மற்றும் ஊக்கப்படுத்தினார்கள். The parents supported and encouraged the young seagull's brothers and sister by perfecting them in the art of flight, teaching them to skim and dive for fish. The parents supported and encouraged the young seagull's brothers and sister. இதுக்கான மீனிங்கை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். By perfecting them அவைகளை முழுமைப்படுத்துவதன் மூலமாக. In the art of flight பறப்பதற்கான கலையில். Teaching them அவைகளுக்கு கற்றுக் கொடுத்தல். To skim நீரில் சறுக்குதல். Dive for fish மீன் பிடிப்பதற்காக குதித்தல். பறப்பதற்கான கலையில் அவைகளை முழுமையடை செய்வதன் மூலமாகவும் நீரில் சறுக்குதல் மற்றும் மீன் பிடிப்பதற்காக குதித்தல் ஆகியவற்றை கற்றுக் கொடுப்பதன் மூலமாகவும் அந்த பெற்றோர்கள் குட்டி கடல் பறவையின் சகோதரர்கள் மற்றும் சகோதரிக்கு ஆதரவளித்தார்கள் மற்றும் ஊக்கப்படுத்தினார்கள். கொஸ்டினையும் ஆன்சரையும் ஒரு தடவை ரீட் பண்ணிடலாமா? How did the parents support and encourage the young seagull's brothers and sister? The parents supported and encouraged the young seagull's brothers and sister by perfecting them in the art of flight, teaching them to skim and dive for fish. Give an instance that shows the pathetic condition of the young bird. Giveனா கொடுத்தல். இந்த இடத்துல கூறுகன்னு மீனிங் வரும். Give an instance ஒரு நிகழ்வை கூறுக. That shows அது காட்டுகின்ற. The pathetic condition பரிதாபமான நிலை. Young bird குட்டி பறவை குட்டி பறவையின் பரிதாபமான நிலையை காட்டுகின்ற ஒரு நிகழ்வை கூறுக. And
instance that shows the pathetic condition of the young bird was that he could find only dried pieces of fish bones and eggshell in his search for food on the ledge. An instance that shows the pathetic condition of the young bird. இதுக்கான மீனிங்கை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். Was that he could find, அதால் கண்டுபிடிக்க முடிந்தது. dried pieces of fish bones, காய்ந்த மீனின் எலும்புகள், and மற்றும் eggshell, முட்டை ஓடு, in his search for food, உணவு தேடுதலின் பொழுது, on the ledge, பாறை விளிம்பு. உணவு தேடுதலின் பொழுது பாறை விளிம்பின் மீது காய்ந்த மீனின் எலும்புகள் மற்றும் முட்டை ஓட்டை மட்டுமே அதால் கண்டுபிடிக்க முடிந்தது. இந்த நிகழ்வானது குட்டி பறவையின் பரிதாபமான நிலையை காட்டுகின்றது. நம்ம கொஸ்டினையும் ஆன்சரையும் ஒரு தடவை ரீட் பண்ணிடலாமா? Give an instance that shows the pathetic condition of the young bird. An instance that shows the pathetic condition of the young bird was that he could find only dried pieces of fish bones and eggshell in his search for food on the ledge. How did the bird try to reach its parents without having to fly? How, எப்படி. The bird, பறவை, try, முயற்சி, to reach, அடைவதற்கு, its parents, அதனுடைய பெற்றோர்கள், without having to fly, பறக்காமலேயே அதனுடைய பெற்றோரை அடைவதற்கு அந்த பறவை எப்படி முயற்சி செய்தது? The bird tried to reach its parents without having to fly by running back and forth from one end of the ledge to the other. The bird tried to reach its parents without having to fly. இதற்கான மீனிங்கை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். By running back and forth, முன்னும் பின்னும் ஓடுதல். From one end of the ledge to the other. ledge அப்படின்னா பாறை விளிம்பு. பாறை விளிம்பின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு. பாறை விளிம்பின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு முன்னும் பின்னும் ஓடுவதன் மூலமாக பறக்காமலேயே அதனுடைய பெற்றோரை அடைவதற்கு அந்த பறவை முயற்சி செய்தது. கொஸ்டினையும் ஆன்சரையும் ஒரு தடவை நம்ம ரீட் பண்ணிடலாமா? How did the bird try to reach its parents without having to fly? The bird tried to reach its parents without having to fly by running back and forth from one end of the ledge to the other. Do you think that the young seagull's parents were harsh to him? Why? Do you think, நீங்கள் நினைக்கிறீங்களா? The young seagull's parents, குட்டி பறவையின் பெற்றோர்கள், were harsh, கடுமையாக இருந்தார்கள். To him, அதனிடம். Why, ஏன்? குட்டி பறவையின் பெற்றோர்கள் அதனிடம் கடுமையாக இருந்தார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? No, I don't think that the young seagull's parents were harsh to him because they did so to make him fly. No, இல்லை. I don't think, நான் நினைக்கல, that the young seagull's parents were harsh to him. இதுக்கான மீனிங்கை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். Because, ஏனென்றால், they did so, அவர்கள் அப்படி செய்தார்கள். To make him fly, அதை பறக்க வைப்பதற்கு. இல்லை, குட்டி பறவையின் பெற்றோர்கள் அதனிடம் கடுமையாக நடந்து கொண்டார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் அதனை பறக்க வைப்பதற்கு அவர்கள் அப்படி செய்தார்கள்.
கொஸ்டினையும் ஆன்சரையும் ஒரு தடவை நம்ம ரீட் பண்ணிடலாம். Do you think that the young seagull's parents were harsh to him? Why? No, I don't think that the young seagull's parents were harsh to him because they did so to make him fly. What prompted the young seagull to fly finally? What என்ன prompted தூண்டுதல் the young seagull அந்த குட்டி பறவை to fly finally இறுதியாக பறப்பதற்கு. குட்டி பறவை இறுதியாக பறப்பதற்கு என்ன தூண்டியது? Hunger and lured by his mother prompted the young seagull to fly finally. Hunger and lured by his mother பசி மற்றும் அதனுடைய தாயின் மீனை காட்டி கவரும் வித்தியாசமான முயற்சி. prompted the young seagull to fly finally இதுக்கான மீனிங்கை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பசி மற்றும் மீனை காட்டி கவரும் அதனுடைய தாயின் வித்தியாசமான முயற்சி குட்டி பறவை இறுதியாக பறப்பதற்கு தூண்டியது. கொஸ்டினையும் ஆன்சரையும் ஒரு தடவை ரீட் பண்ணிடலாமா? What prompted the young seagull to fly finally? Hunger and lured by his mother prompted the young seagull to fly finally. What happened to the young seagull when it landed on the green sea? What என்ன happened நடந்தது to the young seagull குட்டி பறவைக்கு when it landed on the green sea கடலில் இறங்கிய பொழுது. கடலில் இறங்கிய பொழுது குட்டி பறவைக்கு என்ன நடந்தது? when it landed on the green sea the young seagull's legs sank but its whole body started floating. when it landed on the green sea the young seagulls இதுக்கான மீனிங்கை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். the young seagull's legs குட்டி பறவையின் கால்கள் sank மூழ்கியது but ஆனால் its whole body அதனுடைய முழு உடலும் started floating மிதக்க தொடங்கியது. குட்டி பறவை கடலில் இறங்கிய பொழுது அதனுடைய கால்கள் மூழ்கியது ஆனால் அதனுடைய முழு உடலும் மிதக்க ஆரம்பித்தது. கொஸ்டினையும் ஆன்சரையும் ஒரு தடவை நம்ம ரீட் பண்ணிடலாம். What happened to the young seagull when it landed on the green sea? When it landed on the green sea, the young seagull's legs sank, but its whole body started floating. எல்லா கேள்வி பதிலும் எளிமையாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். அப்புறம் என்ன, நோட்டை எடுங்க, எல்லா கேள்விக்கும் பதில் எழுதி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீலான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.